சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடல் அருகே நிகழ்ச்சி நடைபெறும் மேடை மற்றும் அதனை சுற்றிலும் முழுக்க ஹிந்தி மொழியில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை தமிழர் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் கிழித்து எறிந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடமிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டதா? என்ன நிலவரம்? அதாவது புதுச்சேரியில் சர்வதேச யோகா தினம் நாளை தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. இதனை முன்னிட்டு மத்திய அரசின் ஆயுஷ் நிறுவனத்தின் மூலமாக புதுச்சேரி முழுவதும் விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய வீதிகள் மற்றும் சந்திப்புகளில் இந்த பேனரானது வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியில் மற்றும் ஆங்கிலத்தில் இந்த பேனரானது வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழை புறக்கணித்து இந்த பேனர் வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் காலையில் அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கருப்பு மையை வைத்து அந்த இந்தியை அழிக்கும் போராட்டமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கடற்கரை சாலையில் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. காந்தி திடலில் அந்த பேனர்களை வைத்து அந்த ஏற்பாடானது நிகழ்ச்சி நடைபெற்று வரும் நிலையில தமிழக அமைப்புகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் 10க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் ஒன்றிலிருந்து அங்க இருக்கக்கூடிய இந்தி மொழி மற்றும் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த பேனரை கிழித்தெறிந்து தங்களை எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மத்திய அரசு மற்றும் மாநில அரசை கண்டித்து அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அந்த விழா ஏற்பாட்டாளர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஏற்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ் அந்த பெயர் பலகை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது, நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். புதுச்சேரியில் ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமி தமிழ் மொழியில் தான் பெயர் பலகையோ அல்லது அறிக்கையோ வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அதை மீறி மத்திய அரசினுடைய நிறுவனமான ஆயுஷ் நிறுவனம் தற்போது இந்த இந்தியை திணித்திருக்கிறது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.